Hello everyone. So in the video practice mark la SBI clerk mains 9 la English analysis தான் பார்க்க போறோம் ஓகேங்களா. So 40 questions. ஸோ மேக்ஸிமம் நம்ம எல்லா செக்ஷனுக்குமே ஈக்குவல் லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து கட் ஆஃபே வந்து அந்த 80 to 90 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நம்மளோட எய்மே வந்து லைக் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 25+ கிட்ட கொடுக்குற மாதிரி தான் நம்ம எய்ம் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா. ஸோ அதனால் ஈக்குவலாக எல்லா செக்ஷன்லேயும் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக நம்மளால் அதை ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இது வரைக்கும் படித்ததில் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசாக போயிட்டு வேறு ஒரு இதில் படிக்கிறது அந்த மாதிரி வச்சுக்காதீங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏற்கனவே படித்த வெப்சைட் ஏற்கனவே எதோ ஃபாலோ பண்ணிங்களோ அதையே திரும்ப ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி போனீங்கனாலே கண்டிப்பாக சம் கொஷின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து லைக் இந்த அனாலிசிஸ் வந்து SBI கிளர்க்கு மெயின்ஸ் 9 ப்ராக்டிஸ் மார்க்கில். ஸோ இந்த டெஸ்ட்டு போட்டுட்டு இதை பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் வந்து பேசேஜ் கொடுத்துட்டு 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 5 கொஷின்ஸுமே வந்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டுலேயே ஆர்சி தான் வந்து இருந்துச்சு. அந்த ஆர்சி வந்து 5மே போடுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மலாக படித்து டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அமெரிக்கன் பேரடாக்ஸ். லைக் எப்படின்னா அதோட ஆன்சர் அப்படியே டேரெக்டாக இருக்காது. பட் ஆனால் நம்ம படித்தோன்னா அதை புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷில் ஆர்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் நம்மளுக்கு மெயின்ஸில் ஓகேங்களா. ஸோ ஆர்சி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்கோர் பூஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் டாபிக் தான். லைக் அதே மாதிரி பேராஜம்பிள் ஆல்சோ. ஸோ பேராஜம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஒரு சில டைமில் வந்து நம்மளால் அதை அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் மெயின்ஸில். ஒரு சில கொஷின்ஸ் தான் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில கொஷின்ஸ் வந்து பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, தென் கனெக்டர்ஸ், அதுக்கப்புறமா நிறைய இந்த வேர்ட் யூசேஜ் வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபில்லர்ஸ், ஸோ ஒக்காப்ஸ் அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம ஒக்காப்ஸ் கூட ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோங்க, அதை நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே போதும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பேசேஜ் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 3 ஆர்சி கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு சில டைம் மினிமம் 2 மேக்ஸிமம் 4 ஆர்சி ஓகேங்களா. ஒரு சில டைமில் ஆர்சியில் 5 கொஷின் கொடுத்துட்டு 4 ஆர்சியும் கேட்பாங்க. ஸோ அதுதான் மினிமம் 2 மேக்ஸிமம் 4. அதில் எல்லா ஆர்சியுமே நம்மளால் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஒன்று வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், அதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லைக் அதில் எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியாது, பட் ஆனால் 1-2 கொஷின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்ம அது ஈஸியாக கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க ஆர்சியில் இந்த ஆர்சி வந்து கொஞ்சம் எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது தான் ஓகேங்களா. ஸோ இது வந்து அமெரிக்கன் பேரடாக்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆர்சியில் அமெரிக்கன் இப்போ கொஷினில் ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் தான் பார்க்கணும். 5 கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 கொஷினில் கொடுத்துருக்கத என்ன கேட்குறாங்க அப்படின்ற அந்த வார்த்தையை நோட் பண்ணி அது வந்து பேசேஜில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த பேசேஜை படிச்சுட்டு லைக் அந்த ஆப்ஷனில் எதோ ரிலேட் ஆகுதா அப்படின்ட்டு ஆன்சர் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஆர்சி அப்ரோச் வீடியோவில் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே அமெரிக்கன் பேரடாக்ஸ் இருக்குது. ஸோ அமெரிக்கன் பேரடாக்ஸ் பார்த்திங்கன்னா லைக் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே வந்துடுது. ஸோ அப்போ அந்த பேசேஜ் படிக்கும்போது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் என்னென்னா இன்டெரக்டாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ செகண்ட் கொஷினுமே அதே தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளட்டர்ஸ் எஃபெக்ட் டு வார்னிங் ஆன் சிகரெட் பேக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பேசேஜில் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதை படித்தா நம்மளால இதை ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தென் தேர்டு ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ் டு மெட்டீரியல் கன்சப்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் இதுதான் வந்து செகண்ட் பேசேஜில் இருக்குது ஓகே. ஸோ தேர்ட் கொஷினுக்கு தான் செகண்ட் பேசேஜ். ஸோ இந்த கிளட்டர்ஸ் எஃபெக்ட் இருக்குல்ல வார்னிங் ஆன் சிகரெட் பேக்கு. ஸோ இது வந்து லைக் அதை இந்த தேர்ட் பேசேஜில் படிக்கும்போது இதுக்கு இந்த தேர்ட் பேசேஜில் பீஸ் ஆஃப் ஸ்டார்ட்லிங் எவிடன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த பேசேஜ் படிக்கும்போது இதில் வந்து லைட்டாக இந்த ஹெல்த் இதுவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுது. ஸோ அதை வச்சு மார்க் பண்ண தான் இந்த ஆன்சர். தென் ஃபோர்த்து நம்ம இந்த ஹெல்த்தியர் ஆல்டர்னேட்டிவ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இந்த ரெபிட்டி சாக்ஸ்பி. ஸோ இவங்களோட இது வந்து ஒரு ரிசர்ச் இது. ஸோ இதுவுமே வந்து டேரெக்டாகவே வந்து இந்த பேசேஜில் இருக்குது. எத்தனாவது பேசேஜ்னா
தேர்ட் பேசேஜில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அந்த பேசேஜ் படித்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி ஆர்சியை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை எங்கே இருக்குது அந்த பேசேஜ் சூஸ் பண்ணி அதை படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப நேரம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் கொஷினுக்கு. ஏன்னா அதுலேயே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா ஆப்வியஸாக எல்லா கொஷின்ஸும் போடுற மாதிரி இருக்காது. எதுனா 1-2 கொஷின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டான கொஷின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளால் கொஞ்சம் வேறு எதுனா ஈஸியான கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள் நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்சி. ஸோ இதில் ஒரு 5 கொஷின் கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த ஆத்தரோட சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இந்த ஃபுல் பேசேஜ் படித்தாதான் நம்மளால் அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது எக்ஸாமில் ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ நம்ம பிஃபோர் பார்த்த கொஷின்லாம் அந்த வார்த்தை டேரெக்டாக அந்த பேசேஜ் கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிடலாம். பட் ஆனால் இது சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் பற்றி பெஸ்ட் கேப்சர் என்ன அப்படின்லாம் கேட்டாங்கன்னா மொத்த பேசேஜும் படித்தா தான் நம்மளால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுறது தான் கரெக்டாக. அதே மாதிரி why does the author question whether shareholders in public companies can be seen as true owners? ஸோ இந்த ட்ரூ ஓனர்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு இங்கே பேசேஜ்லேயே வந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த பேசேஜை படித்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த ட்ரூ ஓனர்ஸ் வச்சு வந்தது டைரெக்டாக ஆன்சர் கிடையாது. கொஞ்சம் புரியாத மாதிரி தான் அந்த பேசேஜை கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் நல்லா இந்த லாஸ்ட் இந்த அனதர் பாயிண்ட் டு ரிமெம்பர் இட்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் தான் இந்த ட்ரூ ஓனர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இங்கே டு நாட் அஸ்யூம் த லயபிலிட்டி ஆஃப் ட்ரூ ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கதும் ஷேர் ஹோல்டர்ஸ் இன் பப்ளிக் கம்பெனிஸ் கேன் பி சீன் அஸ் ட்ரூ ஓனர். இதில் why does the author question இந்த மாதிரி அப்படின்றது தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு நான் எப்படி நான் இது பண்ணேன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா லயபிலிட்டி ஆஃப் ட்ரூ ஓனர்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் லயபிலிட்டி பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதனால இங்கே தே ஆர் ஷீல்டட்னா ப்ரொடெக்டட், கம்பெனியோட லயபிலிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஃப்ரம் த கம்பெனியோட லயபிலிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது தான் இந்த ட்ரூ ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு நான் ஏன்ற இது நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நான் சொன்னல ஃபஸ்ட்டு கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியல இந்த செகண்ட் பேசேஜில். பட் ஆனால் இந்த ட்ரூ ஓனர் நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த இப்போ செகண்ட் பேசேஜ் போகும்போது ஃபஸ்ட்டு கொஷினே இந்த சென்ட்ரல் ஆர்கியூமெண்ட் கேட்டோன்னே எந்த கொஷினையும் பார்க்காம நெக்ஸ்ட் இது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அந்த 5ல் கண்டிப்பாக எதுனா ஒன்று இந்த மாதிரி ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எக்ஸசிவ் ஃபோக்கஸ் ஆன் ஷேர் ஹோல்டர் வேல்யூ. ஸோ எக்ஸசிவ் ஃபோக்கஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு அதை ஃபைன் பண்ணுறதுக்கு. எக்ஸசிவ் ஃபோக்கஸை ஷேர் ஹோல்டர்ஸ் இது பற்றி. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எக்ஸாமில் ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. தென் ஹாஸ்டினா நம்மளுக்கு தெரியும் குவிக், அர்ஜென்ட் இது பண்ணுறது, ரஷ்டு. ஸோ இது ஈஸியாக நம்ம இந்த ஒக்காப் ஆன்சர் பண்ணலாம் எல்லாருமே கண்டிப்பாக. எப்போவுமே எடுத்தோன்னே ஆர்சி எடுத்து அப்ரோச் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு இங்கே நான் இந்த இதில் ஃபஸ்ட்டு கொஷின் ஆர்சி வந்ததுனால அப்படியே லைனாக வரேன். பட் ஆனால் எக்ஸாமில் ஆர்சி எடுத்தோன்னே அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் அந்த இது ஃபுல்லாகவே கொஷின்ஸ் பாருங்கள். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபீல் ஆகுதோ அதெல்லாம் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளால் கரெக்டாக அப்படியே ஃப்ளோவில் வர முடியும். ஸோ எடுத்தோன்னே ஆர்சிலாம் போட்டுறாதீங்க. எப்போவுமே நம்ம எப்படி ரீசனிங் குவான்ஸில் டிஐ பசில்லாம் எடுத்தோன்னே போட மாட்டோமோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லையுமே ஆர்சி பேராஜமெல்லாம் எடுத்தோன்னே போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்டி அப்படின்னா டன் டூ குவிக்லி, ஒரு விஷயத்தை சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறது, ரஷ்டுன்னு சொல்லலாம் அதுக்கான சினானிம். நெக்ஸ்ட் பெர்வாசிவ், ஸ்ப்ரெட்டிங் வைட்லி த்ரூ அவுட் அன் ஏரியா. ஸோ ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறது தான் பெர்வாசிவ். அஃபென்சிவ்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ பவர்ஃபுல்னா ஸ்ட்ராங், இன்ஃப்ளூயன்ஷியல், அப்புறமா ஹலோட்னா ஒரு விஷயத்தை பர்மிட் பண்ணுறது. ஸோ இந்த ஒக்காப் அப்படின்றது நம்ம ஈஸியாக போடக்கூடியது தான். தென் நெக்ஸ்ட்டு ஆர்சி, தேர்ட் ஆர்சி. இப்போ பாருங்கள் இந்த ஒரு டெஸ்ட்டில் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் 9லேயே 3 ஆர்சி கொடுத்துருக்காங்க. இதுதான் தேர்ட் ஆர்சி. இது ஃபுல்லாக இந்த இன்டர்நெட் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆத்தரோட வியூ கேட்டிருப்பாங்க. இன்டர்நெட் ஆஸ் எவால்வ்டு சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு பேசேஜ் படிக்கும் போதே
ஃபஸ்ட்டு பேசேஜில் தான் எவால்வ் ஆகிறத பற்றி பேசியிருப்பாங்க. பட் ஆனால் இதுக்கு டேரெக்டாக இல்லை ஆன்சரு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இருப்போம், இந்த கொஷின்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் எக்ஸாமில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜிக்ஸா அப்ரோச். ஸோ இந்த ஜிக்ஸா அப்ரோச் பற்றி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வந்து இதுவுமே வந்து நம்மளால் ஆன்சர் வந்து இதுக்கு ஃபைன் பண்ண முடிகிறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பேசேஜ் படிக்கும்போது இதில் பேசேஜ் படிக்கும்போது வேறு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் ஆனால் ஆன்சரில் அதுக்கு ரிலேட்டடாக அவ்வளோவா இல்லை. ஸோ இது வந்து இதுவுமே கொஞ்சம் ஆன்சர் சூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அலோன் ஃபெயில்டு டு மேக் த இன்டர்நெட் ஹெல்த்தியர் பிகாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பேசேஜ் படிக்கும் போது ஆன்சர் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து டைரெக்டாகவே இந்த இதுவை பற்றி பேசியிருப்பாங்க. எதுனா இந்த கரண்ட் மாடர்னைசேஷன் அலோன் ஃபெயில்டு டு மேக். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த பேசேஜ் நம்ம படிக்கும்போது இதுக்கு வந்து லைக் நெகட்டிவ் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் அங்கே பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த எஃபர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ஹெல்த் ஆஃப் ஆன்லைன் ஸ்பேசஸ் இருக்குல்ல. ஸோ இதில் தான் வந்து இந்த பேட் கண்டென்ட் ரிமூவ் பண்ணுறதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த பேசேஜ் நம்ம பார்த்துருந்தோன்னா இந்த கொஷின் வந்து நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இயர்லியர் ஃபார்ம் ஆஃப் ஏஐ. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், த பிரேக் த்ரூ வாஸ் மேட் பாசிபிள் இருக்குல்ல. ஸோ இந்த பேசேஜ் நம்ம பார்த்துருந்தோம்னா நம்மளால் இது கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்க முடியும் தான். ஓகேங்களா. ஸோ இது என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க, இயர்லியர் ஃபார்ம் ஆஃப் ஏஐ வந்து இன்எஃபெக்டிவ் லார்ஜ்லி பிகாஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து நம்மளுக்கு இந்த ஏஐ வந்து டு டிடெக்ட் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் டாக்ஸிசிட்டி, அதுக்கப்புறமா ஓல்டர் ஃபார்மு. ஸோ இது ரெண்டுத்தையும் பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. ஸோ நம்ம இதை படிக்கும் போது நம்ம இந்த ஆன்சர் வந்து கொஞ்சம் கெஸ் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினும் அப்ரோச் பண்ணக்கூடியது தான். இதெல்லாம் நம்ம வந்து லெஃப்ட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ லாஃப்டி அப்படின்ற ஒக்காப்கான மீனிங் தெரிஞ்சிருந்தா இதை வந்து நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ லாஃப்டி அப்படின்னா நோபல், லாஃப்டினா கிராண்ட் ஆர் ஹைலி மாரல் இன் நேச்சர். ஓகேங்களா. ஸோ இதுக்கான சினானிம் வந்து நோபல். ஓகே. ஸோ ஸ்டப்பான் அப்படின்னா அன்வில்லிங் டு சேஞ்ச் ஒன்ஸ் டிசிஷன் ஆர் ஒப்பீனியன். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்டப்பானாக இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல நம்ம. ஸோ ப்ரைமரினா ரொம்ப சிக்னிஃபிகண்ட், ஃபார்மோஸ்ட், இது எல்லாமே ப்ரைமரியில் வரும். ஓகேங்களா. தென் விச் இப்போ அவ்வளோதான், ஆர்சி ஓவர். ஸோ 65 வரைக்கும் ஆர்சி இருந்திருக்கு. டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் பார்ப்போம். ஸோ ஆர்சி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 15 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஆர்சி, ஒரு ஆர்சிலையும் 5 கொஷின். அந்த 3 ஆர்சி டோட்டலாக 15 கொஷின்ஸில் ஃபஸ்ட் ஆர்சி எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பேலன்ஸ் 2 ஆர்சியில் ஒரு கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 9 கொஷின்ஸ் கிட்ட வந்து இதில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ 15ல் ஒரு 9 கொஷின் கிட்ட கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு ஆர்சியில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பேராஜம்பிள் தான் இது. ஓகேங்களா. ஸோ பேராஜம்பிளில் பேராஜம்பிள் கிடையாது, இது ஃபில்லர்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. கரெக்டாக. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. 4 சென்டென்ஸில் அந்த டேஷில் என்ன வார்த்தை வரும் அப்படின்றது தான் இங்கே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து இங்கே நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க எப்போவுமே மேக்ஸிமம். ஓகேங்களா. ஸோ 4 சென்டென்ஸா. ஸோ 4 சென்டென்ஸு அதில் வந்து அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு ஏக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தென் வந்து டி, இதுலேயே ஒரு 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுலேயே பாருங்கள் கரெக்ட் ஃபைனல் ஆர்டரும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடணும், அந்த டேஷில் என்ன வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே இல்லைன்னா நம்ம டேஷில் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்றது டிசைட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதுக்கு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஈஸியாக எல்லா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதில் எலிமினேட் ஆச்சுன்னா இந்த கொஷினை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணலாம். அது வந்து அந்த டைமில் கொடுத்துருக்க பேசேஜை பொறுத்து தான். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் ஆர் நவ் அடாப்டிங் ப்ரிசிஷன் இரிகேட்டிங் டெக்னிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நவ் அடாப்டிங்னா அப்போ முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அப்போ இது வந்து ஏ வராது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி எலிமினேட்டுன்னு சொல்லலாமா. அதே மாதிரி டேஷ் ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர் ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட்
have become increasingly unsustainable, leading to the need for smarter system that adapt to changing rainfall pattern and soil condition. ஸோ ஏதோ வந்து குளோபல் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ ஓகே, இது டவுட்டாகவே இருக்குது, அதனால் நம்ம வச்சுப்போம். அப்போ நம்ம வந்து இந்த டேஷில் என்ன வார்த்தை வருது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த பி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வருமா இல்லையான்றதை நம்ம கெஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி, த கான்செப்ட் ஆஃப் திஸ் டெக்னிக். ஸோ திஸ் டெக்னிக் அப்படின்னா ஏதோ ஒரு டெக்னிக்கை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க. அப்போ ஏதோ ஒரு டெக்னிக்னா இங்கே இருக்குல்ல இரிகேஷன் டெக்னிக்கு, ஸோ அதுதான் வந்து இங்கே திஸ் டெக்னிக் சொல்லலாமா? அப்போ சி ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது, ஆனால் ஏக்கு அப்புறம் தான் சி வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ ஒரு பேர் கிடச்சிருச்சு. ஸோ ஏசி வச்சு எங்கெல்லாம் சென்டென்ஸ் வருது? ஆப்ஷன் ஏல, அதுக்கப்புறமா வந்து ஆப்ஷன் டியில், ஆப்ஷன் இ, 3 சென்டென்ஸில் ஏசி வச்சு வருது. அப்போ பியும் சியும் எலிமினேட் பண்ணிடுறோம். கிளியர்? ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிடுறோம். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு டி, த க்ரோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரிசிஷன் இரிகேஷன் ஸ்டெம் ஃப்ரம் த அர்ஜென்ட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிசிஷன் இரிகேஷன் நம்ம இங்கே தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் க்ரோ ஆகிறத பற்றி தான் இங்கே பேசியிருக்காங்க. அப்போது நான் இதை வச்சு என்ன சொல்லலாம்? ஏக்கு அப்புறம் சி, சிக்கு அப்புறம் தான் டி வரும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ ஏசிடி வச்சு எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் இயில் இருக்குது. அப்போது பி தான் ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக இருக்கும். இந்த ஏசிடி வந்து நான் பேர் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு வார்த்தை என்னென்னா அந்த ப்ரிசிஷன் இரிகேஷன் டெக்னிக்கு, அதுக்கப்புறமா த கான்செப்ட் ஆஃப் திஸ் டெக்னிக்கு, அதுக்கப்புறமா த க்ரோயிங் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரிசிஷன் இரிகேஷன் ஸ்டெம். ஸோ இந்த ஒரு வார்த்தையே 3 சென்டென்ஸில் எப்படி சொல்லியிருக்காங்க அதோட கண்டினியூஸ், அதை வச்சு தான் நான் ஏசிடி அப்படின்றத பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ இதுக்கு வந்து பிஏசிடி தான் ஆன்சர். ஓகேங்களா? நான் வந்து பிடிஏசின்னு போட்டிருந்தேன். பட் ஆனால் வந்து நம்ம இந்த ப்ரிசிஷன் இரிகேஷன் டெக்னிக்கு, அதுக்கப்புறமா தான் டிஸ் டெக்னிக்கு, அந்த டெக்னிக்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரோ ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் இதில் வந்து 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷின்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் ஃபிட் இன் த பிளாங்க் சென்டென்ஸ் ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆர் நவ் அடாப்டிங் ப்ரிசிஷன் irrigation technique that water usage by delivering it directly to the plant roots ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ that absorb water usage வராது. ஸோ அதை என்ன பண்ணுது? ஆப்டிமைஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அது என்ன பண்ணுது? அந்த வாட்டர் யூசேஜை ஆப்டிமைஸ் பண்ணிக்குது. எப்படின்னா டைரெக்டாக பிளான்ட் ரூட்ஸ்க்கு டெலிவர் பண்ணி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் என்னது? டெக்னிக்ஸ் ப்ளூரலில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த டேஷில் வரக்கூடியதும் வந்து வேர்ப் வந்து என்னவாக வரணும்னா ப்ளூரலில் தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்டிமைஸ் இஸ் ஏ ப்ளூரல். கரெக்டாக? ஸோ ஆப்டிமைஸ் அப்படின்றது மேக் த பெஸ்ட் ஆர் மோஸ்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் யூசேஜை அது எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்குதுன்னா டைரெக்டாக அந்த பிளான்ட் ரூட்டுக்கு அதை டெலிவர் பண்ணி அந்த வாட்டர் யூசேஜை அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்குது. எதுனா இப்போ அடாப்ட் பண்ண ப்ரிசிஷன் இரிகேஷன் டெக்னிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஈஸியான ஒரு இது தான். ஸோ நம்மளுக்கு ப்ரிவெண்ட்டுன்னு வராது. ஏன்னா அது எதை ப்ரிவெண்ட் பண்ணுது? இந்த சென்டென்ஸ்க்கு கான்ட்ராஸ்டாக இருக்குது. அப்சர்வ்னா வாட்டரை தான் அப்சர்வ் பண்ணும். வாட்டர் யூசேஜை எதுனா அப்சர்வ் பண்ணுமா? ஸோ அப்போ அப்சர்வ் அப்படின்ற ஆன்சரும் வராது. ஸோ ரிஜெக்ட்ன்றதும் சான்ஸ் கம்மி தான். ஸோ டிப்ளீட்னா யூஸ் அப்பியர் ரிசோர்ஸ், அது ஒரு ரிசோர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் டிப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்போ கரெக்டான இது என்னென்னா ஆப்டிமைஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த கொஷினும் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனெக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேக் ஆஃப் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். ஸோ கனெக்டர்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாலே நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் பார்ப்பேன். ஸோ எனக்கு நம்ம ஸ்கூல் டேஸில் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் திவாலி டுமாரோ ஸ்கூல் இஸ் ஏ ஹாலிடே. ஸோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக, பிகாஸ் ஆஃப் திவாலி, ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்கூல் ஹாலிடே. ஸோ அப்போ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேஷ் ரைசிங் குளோபல் டெம்பரேச்சர். குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட் வந்து இன்க்ரீசிங்லி அன்சஸ்டைனபிள் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அப்போ எனக்கு ஆன் அக்கௌண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், எதனால் இந்த காரணத்தினால குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இரிகேஷன் மெத்தட் வந்து இன்க்ரீசிங்லி அன்சஸ்டைனபிள். ஸோ அப்போ எனக்கு 2 வந்து வரும்ன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த வேக் ஆஃப் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மீனிங் தெரிலனாலும் ஆன் அக்கௌண்ட் ஆஃப்ன்றது நம்ம நார்மலாகவே நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ அப்போ எனக்கு 2 தெரிஞ்சிருச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணுறேன். ஆப்ஷன்
ஏன்னா ஆப்ஷன் ஏல ஒன்லி 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ எனக்கு 2 தான் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி ஆப்ஷன் டி எலிமினேட் பண்ணுறேன். அப்போ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது பிசிஇ. இந்த 3 ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வேக் ஆஃப் அப்படின்னா ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ் ஆஃப், ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஏ கான்சிக்வன்ஸ்னால் அதனுடைய தொடர்ச்சி தான் சொல்லலாமா. குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆனதுனால தான் ட்ரெடிஷ்னல் இரிகேஷன் மெத்தட் வந்து இன்க்ரீசிங்லி அன்சஸ்டைனபிள் ஆகுது, அதோடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாமா. ஸோ அதனால் 1ம் 2ம் வந்து இதுக்கு கரெக்டு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏன் வராதுன்னா லைக் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அப்படின்னு வந்திருந்தா கூட நம்ம வந்து இதனால இதுவாகுது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே இர்ரெஸ்பெக்டிவ், அதுக்கு கான்ட்ராஸ்டாக பற்றி சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்க ஒரு வார்த்தை தான் இந்த இர்ரெஸ்பெக்டிவ். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கன்சிடரிங், ஓகேங்களா. ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா வித்தவுட் கன்சிடரிங். ஸோ இது வந்து அங்கே மீனிங்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ஒன்லி 1 and 2. ஸோ இந்த கொஷினும் கண்டிப்பாக நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா the concept of this technique, the using data from soil sensor, drones, satellite to monitor moisture level and dash irrigation schedule accordingly. ஸோ இரிகேஷன் ஷெடியூல் வந்து அக்கார்டிங்லி பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஷெடியூல் பண்ண சொல்கிறாங்க, பிளான் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லலாமா. இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அட்ஜஸ்ட்டும் கேலிப்ரேட்டும். ஏன்னா எனக்கு ஷெடியூல் வராதுன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே இரிகேஷன் ஷெடியூல்ஸ் அக்கார்டிங்லின்னு கொடுக்கும்போது முன்னாடியுமே எனக்கு ஷெடியூல் வராது. ஸோ அதை வச்சு நான் பி எலிமினேட் பண்ணிடுறேன், சி எலிமினேட் பண்ணிடுறேன், ஈயும் வராது. அப்போ எனக்கு ஒன்று ஏ இல்லைனா டி, இதுதான் ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ கேலிப்ரேட் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தா இந்த கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்டும் கேலிப்ரேட்டும் சேம் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், we need a base form of verb to be parallel in the form with monitor which is used in 2+ verb infinitive construction. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா to monitor moisture levels and அப்போது parallelism 2+ V1 வந்திருக்கு. அதே மாதிரி அண்டுக்கு அப்புறமும் V1 தான் வரணும், கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு கேலிப்ரேட்டும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது இந்த இடத்துல. ஆனால் கேலிப்ரேட்க்கு மீனிங் என்னன்னு தெரியாது. கேலிப்ரேட்டுமே வந்து சேம் இதே மீனிங் தான், ஓகேங்களா. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் இது ரெண்டுமே ஆன்சர் இதுக்கு. ஸோ இந்த கொஷின் டி வந்து பார்த்தீங்கன்னா growing interest in precision irrigation system from the urgent needs to enhance crop yield while minimizing the dash impact of excessive groundwater extraction and chemical runoff கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸசிவ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனும் அண்ட் கெமிக்கல் ரன் ஆஃப் அதோட இம்பேக்ட் ஆஃப் தான் இதை சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எக்கனாமிக்கல், லாஜிக்கல், எர்கோனாமிக் இது எல்லாமே இதுக்கு அன்ரிலேட்டட் வேர்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். எக்கலாஜிக்கல் தான் இந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டட் வேர்ட்ஸ், கரெக்டாக. ஸோ இதை வச்சு நான் வந்து இதை சொல்லலாம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா டேஷுக்கு அப்புறம் இம்பேக்ட் அப்படின்ற நவுனு தான் இருக்குது. அப்போ நவுனை குவாலிஃபை பண்ணுறதுக்கு அட்ஜெக்டிவ் வரலாம். ஸோ அப்போ அப்படி பேஸ் பண்ணும்போது எக்கனாமிக்கல் இருக்குன்னா அப்போ எக்கலாஜிக்கல் தான் வரும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதான் பாருங்கள், we need an adjective to modify the noun impact, ஓகேங்களா. ஸோ எக்கலாஜிக்கல் தான் வந்து அந்த வார்த்தை தான் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பேசேஜ் ஃபுல்லாக பார்த்தது என்விரான்மெண்ட் ரிலேட்டட் தான். இப்போ இதில் நீங்கள் இந்த மற்ற வேர்டுக்கான மீனிங்கும் பார்த்துக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்கனாமிக் அப்படின்றது எக்கனாமிக்கு ரிலேட்டடாக இருக்குது. எக்கனாமிக்கல் அப்படின்னா கிவிங் குட் வேல்யூ ஆர் சர்வீஸ் இன் ரிலேஷன் டு த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ்டு, ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்னா ஒரு எக்கனாமி ரிலேட்டடான ஒரு வார்த்தை தான் எக்கனாமிக்கல் அப்படின்றது சர்வீஸ் இன் ரிலேஷன் டு த அமௌண்ட் ஆஃப் மணி சார்ஜ் பண்ணுறது. தென் லாஜிக்கல்னா ப்ராக்டிக்கல். எர்கோனாமிக் அப்படின்னா டிசைன்டு ஃபார் எஃபிஷியன்சி ஆர் கம்ஃபர்ட் இன் த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ எர்கோனாமிக் அப்படின்றது டிசைன்டு ஃபார் எஃபிஷியன்சி இல்லைனா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் கம்ஃபர்ட்டாக இது பண்ணுறது தான் எர்கோனாமிக் அப்படின்றது, ஓகேங்களா. ஸோ இந்த கொஷினும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த ஃபில்லர்ஸ் வச்சு கேட்டிருந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சரி ஒரு 5ல் ஒரு 4 கொஷின் கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 9 கொஷின் பார்த்தோம். இப்போ ஒரு +4 10 13 கொஷின்ஸ் கிட்ட வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த 4 வார்த்தையில் வந்து எது வந்து இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரிலிம்ஸில் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா. ஸோ அது வந்து கொஞ்சம் ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து நான் கைட்லியில் செக்ஷனல் போடும்போதும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி டைப்பும் பார்த்துக்கோங்க. இப்போது
இது நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் பார்த்தது தான், பட் ஆனால் இங்கே ஒரே பேசேஜில் இந்த மாதிரி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த வியட்நாம் வார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இது வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக அப்ரோச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதில் ஒரு 5 கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் 5 கொஷினுமே வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு 2 கொஷின் அப்படி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது பார்க்கும்போது. ஸோ வியட்நாம் வார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கான்ட்ரவர்சியல் கான்ஃப்ளிக்ட். ஸோ இது கரெக்டு, ஓகேங்களா, ஆஃப் த 20th century began as a struggle between the communist north and the anti-communist south. ஓகே, இந்த ஸ்ட்ரகிள் வந்து எதுக்கு நடுவில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஈவென்ட்ஃபுல்லி அப்படின்ற வார்த்தை இங்கே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இட் ஈவென்ட்ஃபுல்லி ட்ரா இன் த யுனைடெட் ஸ்டேட் விச் sought to prevent the expansion of communism. ஸோ கம்யூனிசம் வந்து அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது அண்டர் இட்ஸ் கோல்டு வார் கண்டெய்ன்மெண்ட் பாலிசி. ஸோ கண்டெய்ன்மெண்ட் அப்படின்றதும் இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ ஈவென்ட்ஃபுல்லி அப்படின்றது தான் இங்கே தப்பு. ஏன்னா ஈவென்ட்ஃபுல்லி அப்படின்றது கேரக்டரைஸ்டு பை அ லாட் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அப்போது இங்கே ஈவென்ச்சுவலி தான் வரணும். ஏன்னா இது ஃபைனலி, ஈவென்ச்சுவலி அப்படின்னா ஃபைனலி அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறது. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிருக்குன்னா யூஎஸ் தான் வந்து sought to prevent the expansion of communism அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே ஈவென்ச்சுவலி தான் வரணும், ஈவென்ட்ஃபுல்லி வராது. ஸோ இந்த 2 வார்த்தைக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. கண்டெய்ன்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த வார்த்தையை. ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ இந்த கொஷின் அப்படின்றத நம்ம போட்டிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்மன்ஸ் மிலிட்ரி சென்டர், அன்ஃபெமிலியர் கைண்ட் ஆஃப் வார்ஃபேர், அதுக்கப்புறமா டீப்லி எம்பெண்டட், ஸோ சிவிலியன் பாப்புலேஷன். ஸோ இது எனக்கு பார்க்கும்போது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குன்றதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன் நான். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக. ஸோ இந்த கொஷின் டவுட்டாக இருந்துச்சுல, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகிடுவேன். ஏன்னா வந்து இதுக்கு என்ன வேணாலும் ஆப்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அப்போ வந்து அங்கே ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கொஷினும் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவுமே வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் நெக்ஸ்ட் மூவ் ஆகிடுறேன், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எப்படி நான் வந்து இது எனக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுதுன்னு அப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த வார்த்தைங்களை பார்க்கும்போது, அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் வர அந்த சென்டென்ஸை பார்க்கும்போது எனக்கு அது நம்ம ஒருத்தவங்களுக்கு இந்த மீனிங் வந்து இந்த வேர்ட்ஸ்க்கு புரிஞ்சிருக்கலாம், ஸோ புரியாமல் இருந்திருக்கலாம், அதை பேஸ் பண்ணி தான் அது, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீயில் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன், கேஷுவாலிட்டி, எவாப்ரேஷன். ஸோ எவாப்ரேஷன் அப்படின்றது என்னென்னா லைக் இது வந்து அந்த க்ளவுடில் அந்த எதுக்கு ரிலேட்டடாக, ஆனால் இங்கே வந்து இந்த பேசேஜுக்கு அன்ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ நான் வந்து இந்த சென்டென்ஸ் படிக்கிறேன். பை த இயர்லி 1970s as domestic opposition mounted and casualties increased, US forces began a gradual evaporation, eventually withdrawing completely in 1973 under the பாரிஸ் பீஸ் அக்கார்டு. ஸோ இங்கே இது படிக்கும்போது எவாப்ரேஷன் அப்படின்றது இங்கே அன்ரிலேட்டட் வார்த்தையாக இருக்குது. ஸோ அதனால இதை நான் வந்து ஈஸியாக இதுதான் வந்து இன்அப்ராப்ரியேட் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கலாம். எவாப்ரேஷன் அப்படின்றது த ப்ராசஸ் ஆஃப் லிக்விட் டர்னிங் இன்டு வேப்பர். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். இங்கே வந்து எவாக்குவேஷன் அப்படின்ற வார்த்தை தான் வந்திருக்கணும். கிளியர்? ஸோ இதிலே வந்து ஒரு 2 கொஷின் போடுற மாதிரி தான் இருந்திருக்கு, கரெக்டாக. ஸோ நம்ம டிஃபிகல்ட் அப்படின்னு நினச்சிட்டு மொத்த செட் ஆஃப் கொஷின்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் அதை நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்தோன்னா அதில் வந்து 5ல் ஒரு 2 கொஷின் 3 கொஷின் நம்மளால் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்படியே டிஃபிகல்ட்டாக இருக்காது அவங்க கொடுத்துருக்கிறதுல, ஓகேங்களா. ஸோ அதையும் நல்லா நம்ம பார்த்துக்கணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்டு, லாஸ்டிங், ஸ்கெப்டிசிசம், இன்வென்ஷன். ஸோ இன்வென்ஷன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஃபாரின் கான்ஃப்ளிக்டில் கவர்மெண்ட் இன்வென்ஷன் டுவர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். ஸோ அதுவே வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அப்போ இந்த பேசேஜ், இந்த சென்டென்ஸ் படிப்போம். த வார் லெஃப்ட் behind a fractured Vietnam, deep psychological wounds and a lasting skepticism towards government intervention in foreign conflict. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எதுவும் இன்வென்ட் பண்ண மாதிரி அவன் எதுவுமே அந்த சென்டென்ஸில் பேசலை. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுதான் இன்அப்ராப்ரியேட்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ அப்போ இன்வென்ஷன் வராது, இன்டர்வென்ஷன். கவர்மெண்ட் வந்து அதில் லைக் அவங்களோட 2 இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபாரினோட கான்ஃப்ளிக்டில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்வென்ஷன், இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இன்வென்ஷன் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஷின் ஆல்ரெடி நம்ம 13 பார்த்துருந்தோம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதில் ஒரு 3 கொஷின். ஸோ 16 கொஷின்ஸ் இது வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபில்லர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டபுள் ஃபில்லர்ஸ் வந்து
லைக் இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா இதை அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில டைமில் இதுலேயுமே வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து ஸோ இது வந்து எனக்கு டவுட்டாக இருக்கிறதுனால நான் இதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போது இதுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு எரர். ஸோ எரர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா லைக் எ ரீசன்ட் ஸ்டடி ஆன் டீப் சி எக்கோசிஸ்டம். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, வேர்ப் என்னன்றது பார்த்துருங்க. ஸோ அதை வச்சு கூட இந்த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வச்சு கூட நம்மளுக்கு எரர் வந்து நிறைய கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ இங்கே ரீசன்ட் ஸ்டடி, இந்த ஸ்டடி அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். ஆன் டீப் சி எக்கோசிஸ்டம். கரெக்டா? ஆன் டீப் சி எக்கோசிஸ்டம். ரிவீல் அப்படின்றது இங்கே வேர்ப். கரெக்டா? ஸோ ஸ்டடி சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குது. அப்போ ரிவீல் அப்படின்றதும் என்னவா இருக்கணும்னா சிங்குலரில் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிவீல் தட். ஆனால் இங்கே ரிவீல்ன்றது ப்ளூரலில் இருக்குது. அப்போது இந்த ஏல வந்து எரர் இருக்குது. ஸோ இது வச்சுக்கலாம். வேறு எங்கன்னா இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஹாவ்க்கு அப்புறம் V3 கரெக்டாக இருக்குது. ஈவன் த மோஸ்ட் ரிமோட் மெரைன் ட்ரென்ச்சஸ் போசிங் அன்னோன் த்ரெட்ஸ் டு மைக்ரோபியல் லைஃப். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏ தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டு. நான் சப்ஜெக்ட் வந்து ஸ்டடி, ஏ ரீசன்ட் ஸ்டடி. ஸோ ரிவீல் அப்படின்றது தான் வேர்பு. ஸோ சிங்குலராக தான் இருக்கணும். இங்கே வந்து அது ப்ளூரலாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுவுமே நான் வந்து லைக் ஃபில்லர்ஸ், டபுள் ஃபில்லர்ஸு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். பட் டபுள் ஃபில்லர்ஸ்லேயே ஒரு சில டைம் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ ஆல்ரெடி 16 கொஷின்ஸ் பார்த்தோம். இது ஒன்று 17 ஆயிருக்கு. தென் வந்து இதுவுமே டபுள் ஃபில்லர். நெக்ஸ்ட் இன்னொரு எரர். த டிக்ளைன் ஆஃப் த இட் ஹாஸ் பீன் கிளைம்டு தட். இட் ஹாஸ் பீன் கிளைம்டு தட் the decline of the Harappan civilization was not caused by invasion alone but by a gradual shift in river patterns. Okay. ஸோ இந்த கொஷின் பார்க்கும்போது இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு டவுட் வருது அந்த இங்கே வந்திருக்கோன்னா இங்கே தான் டவுட் வந்திருக்கும். வாஸ் நாட் காஸ்டு பை இன்வெஷன் அலோன் கொடுத்துட்டு பட் பை எ கிராஜுவல் ஷிஃப்ட் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டாக டவுட் வந்திருக்கும். ஸோ இந்த கொஷின் வந்து கொஞ்சம் நோ எரர் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருந்தால் இது ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் ஸ்டடியிங் அடலசன்ட் பிஹேவியர். சைக்காலஜிஸ்ட் ப்ளூரலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாவ் டிஸ்கவர்டு என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கேன் ஹைட்டன் ஆங்ஸைட்டி இன் டீன்ஸ் who are excessive exposed to online validation cycle. ஸோ இங்கே பார்க்கும்போது have discovered that social media platform can heighten anxiety in teens. இது வரைக்கும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆனால் இங்கே வந்து who are excessive exposed அப்படின்ட்டு இருக்கு. who are excessive exposed. expose அப்படின்றது verb. exposeன்றது ஒரு விஷயத்தை வந்து இது வெளிப்படுத்துறது. அப்போனா வேர்பை வந்து என்ன இது பண்ணோம்னா அட்வர்ப் தான் வந்து இது குவாலிஃபை பண்ணும். ஸோ அப்போ இங்கே எக்ஸசிவ்லி எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் எரர் தான். ஸோ இந்த கொஷின் வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி 16 17 இப்போ ஒரு கொஷினோ ஸோ 18 வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இது வந்து ஈஸி தான். இதுவுமே வந்து எப்படின்னா லைக் வேர்ட்ஸ் ரீஅரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஸோ கான்ஃப்ளிக்ட். How artists in war region often rebuild from the ashes of capture. So capture how artisan in wartime regions அப்படின்னு வரலாம். ஓகேங்களா? from the ashes of conflict. ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கான்ஃப்ளிக்ட்டும் கேப்சரும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு 17 இது ஒரு 18. ஸோ இதுவும் டபுள் ஃபில்லர்ஸ். ஸோ இங்கே ஒரு எரர். while mapping the. ஸோ while அப்படின்ற கனெக்டர் வந்திருக்கு. மேப்பிங் த சப்டெரனியன் டனல்ஸ் ஆஃப் த கெப்படோஷியா. ரிசர்ச்சர்ஸ் வேர் அஸ்டானிஷ்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் வேர் அஸ்டானிஷ்டு. 2 + V வந்தால் வரணும். இங்கே ஆனால் 2 + ஃபவுண்டுன்னு இருக்குது. V3 இருக்குது. ஸோ இங்கே ஒரு எரர். ஆனால் நம்மளுக்கு இங்கே இன்னொரு டவுட் வரும். என்னென்னா டு ஹாவ் பிலாங்ட் டு ஐசோலேட்டட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 + V3 வந்திருக்கு. இங்கேயும் 2 + V3. ஸோ அது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஏவை தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? தென் இந்த கொஷினை வந்து
வேர்டு இது தான். ஸோ இதுவுமே வந்து நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ ஆல்ரெடி ஒரு 18, இது ஒரு 19 கொஷின். பிஃபோர் கொஷின் ஒன்று பார்த்தோம், 20 கொஷின்ஸ் கிட்ட போட்டிருக்கலாமா? ஸோ இங்கேயும் வந்து scientists attempt to grow coral fragment in underwater nurseries to replenish reef that had long since been vanished. Okay, since been vanished. ஸோ இங்கே லாங் சின்ஸ் பீன் இருக்குல்ல, ஸோ இந்த யூஸ் ஆஃப் பீன் தான் வந்து இங்கே ரிடண்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இது வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸை. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து சின்ஸ் வந்துருக்கு, சின்ஸ் எ லாங் டைம் அப்படின்றது கரெக்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பீன் அப்படின்ற வார்த்தை ரிடண்டண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இது வந்து கொஞ்சம் போட்டிருக்கலாம், போடாமல் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 20 கொஷின்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ இதுவுமே வந்து ரீஅரேஞ்சிங் தான். ஸோ இது நான் தப்பு பண்ணியிருந்தேன், டிக்டேட்டடும் ப்ராஸ்பெரிட்டியும் மாற்றி போட்டிருந்தேன். ஸோ இது வந்து தப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி வந்து நான் அது போட்டிருக்கூடாது, ஏன்னா ஹேவ் பக்கத்தில் V3 தான் வரணுன்றது தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்படி இல்லாமல் நான் அதை ப்ராஸ்பெரிட்டி இங்கே போட்டுட்டு அக்ரிகல்ச்சர் டிக்டேட்டட் அப்படின்னு மாற்றி போட்டுட்டேன். ஸோ இது வந்து அந்த இடத்துலேயே இங்கே தப்பாயிடுது. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து இந்த ஸ்லைட் டிவியேஷன் ஆஃபன் ட்ரிகரிங் இது வந்து கரெக்டு தான். ஸோ ஏன்னா இது ஃப்ளட்டையும் ட்ராட்டையும் ட்ரிகர் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? என்ன ஸ்லைட்டாக தான் டிவியேட் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது வந்து ஈஸியாக இந்த கொஷின் நோ இம்ப்ரூவ்மெண்ட் போட்டிருக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஹேவ் ப்ளஸ் V3 அந்த இது கவனிக்காமே நான் வந்து டக்குன்னு போட்டுட்டேன். ஆனால் இந்த கொஷின் நம்ம கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஸோ 21 கொஷின்ஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். ஸோ இதுவுமே வந்து வேர்ட் ரீஅரேஞ்சிங்கில் வாஸ் கம்பல்டு டு அசன்ட் இட்ஸ் பேஸ் கேம்ப், unexpected blizzard deteriorated visibility and made further abandon impossible. ஸோ இது வந்து அசன்ட்டும் abandon இதுதான் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ கம்பல்டு அப்படின்னா ஃபோர்ஸ்டு, abandon நெக்ஸ்ட் வந்து டிட்டோரியேட்டட்னா ஒரு விஷயம் வந்து இன்னும் வஸ்ட்டாக போகிறது. அசன்ட் ASCENT கிளைம்ப் ஆகுறது. ஆக்சுவலி இந்த ACCENTன்னு ஒன்று இருக்குது, ASCENTன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த அசன்ட்னா கிளைம்ப் ஆகுறது, ஐ மீன் ஹையஸ்ட் இதுக்கு போகிறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம இந்த அசன்ட் அப்படின்ற நவுனை வந்து வேர்ப் abandonோட வந்து என்ன பண்ணணும்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏன் இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அசன்ட் அப்படின்றது நவுனு கரெக்டாக, abandon அப்படின்றது வேர்பு. ஸோ 2 + வேர்ப் தான் வரணும் V1. ஸோ அதனால் இங்கே நம்ம இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். மற்ற இது ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. ஓகே. ஸோ 21. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாஸ் இன்டெண்டட் நாட் மியர்லி டு ப்ரொடியூஸ் பாலிசி டாக்குமெண்ட் பட் டு ஃபெசிலிட்டேட் tangible commitment among nation who rhetoric. ஸோ நேஷன்ஸ்க்கு ஹூ வராது. ஸோ இது வந்து இது நம்ம ஈஸியாக நம்ம இங்கே போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் ஊ நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பொசசிவ் ப்ரொனவுன் ஊஸ் தான் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதனால் இந்த கொஷினும் நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஸோ 22 கொஷின்ஸ் ஆயிருக்கு. தென் இது ஒன்று. ஸோ இதுவுமே வேர்ட்ஸ் ரீஅரேஞ்சிங் தான். ஸோ இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்சர்வையும் லெவிடேட்டும் வந்து லைக் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஏன்னு பார்த்தீங்கன்னா போல்டுனா ரிஸ்கி எக்ஸ்பெரிமெண்ட், லெவிடேட் அப்படின்னா சஸ்பெண்ட் இன் த ஹேர் ஸ்மால் ட்ராப்லெட் ஆஃப் த லிக்விட், தென் அப்சர்வ்னா ஒரு விஷயத்தை ஸ்டடி பண்ணுறது, எஃபெக்ட்ஸ்னால் அதோட இம்பாக்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் படிக்கும்போது நம்ம ஈஸியாக இதை கெஸ் பண்ணி போட்டிருக்கலாம். இந்த கொஷின் நான் இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆனால் இதுவுமே வந்து கொஞ்சம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 கொஷின்ஸ் கிட்ட வந்திருக்கு. இப்போது 40ல் ஒரு 22 கொஷின்ஸ் கிட்ட கண்டிப்பாக போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லைக் நம்மளுக்கு எக்ஸாம்லேயும் இதே மாதிரி தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட கான்ஃபிடென்ட் வந்து நம்ம லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம ஒரு டெஸ்ட் போடும்போது ஒரு டெஸ்ட்டில் ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் ஒரு டெஸ்ட்டும் நல்லா அனலைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட இதுவும் வந்து யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க ஒரு சப்ஜெக்டில் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் இப்போ இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம இங்கிலீஷில் மார்க் கம்மியாக எடுத்தோன்னா அடுத்த டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இதை அனலைஸ் பண்ணி அடுத்த டெஸ்ட்டில் வேறு மாதிரி மார்க் எடுப்போம். ஸோ அதனால் எப்போவுமே எந்த ஒரு இதுக்குமே கம்பேர் டெஸ்ட்டுக்கு வந்து இவங்களை விட இவ்வளோ கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு இது கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா ஒரு சில டைம் எனக்குமே இந்த ஃபீல்லாம் வந்திருக்கும், நம்ம வந்து இந்த இது வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலையோ அப்படின்ட்டு. பட் நம்ம கம்பேர் பண்ணிக்காமல் லைக் இதுலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணி நெக்ஸ்ட்டு இது லெவலுக்கு அந்த மார்க்கை கொண்டு வரணும் அப்படின்றது தான் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இந்த வந்து ப்ராக்டிஸ் மார்க்கில் SBI கிளர்க் மெயின்ஸ் 9. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த இங்கிலீஷில் வந்து இந்த ஆர்சி இந்த ஒக்காப்ஸ்லாம் இது வரைக்கும் நம்ம எழுதி வச்சுருக்குது. அதுக்கப்புறமா கனெக்டர்ஸ் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன்ல, ஸோ கனெக்டர்ஸ்லாம் கூட வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டெய்லி ஃபுல் டெஸ்ட் எடுக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் 1 டே விட்டு 1, இப்போ இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் எடுத்திங்கன்னா நாளைக்கு செக்ஷனல் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஸோ டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அட்லீஸ்ட் அன்றைக்கி செக்ஷனல்லாம் போட்டிருக்கணும், இல்லைனா ஃபுல் மார்க்னால் போட்டிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபுல் மார்க் போடும்போது தான் நம்மளுக்கு அந்த எக்ஸாமோட கரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ அதனால் ஃபுல் மார்க் போடுறதும் வந்து இம்பார்ட்டண்ட் தான். பட் ஆனால் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஒரு 3 ஃபுல் மார்க்னால் கண்டிப்பாக போட்டுக்கணும். மற்ற டைம் ஃபுல்லாக செக்ஷனல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.